ஹலோ வணக்கம். திஸ் இஸ் அபி. வெல்கம் பேக் டு மை சேனல் த ஹவுஸ் ஆஃப் அபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை தீபம் எப்படி போச்சு? கார்த்திகை மாசம்னாலே மழை, காத்து அப்படின்ட்டு சூப்பரா வைப்பா இருக்கும். அந்த மாசத்துல வர கார்த்திகை தீபம் பத்தி சொல்லவே வேண்டாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடு ஃபுல்லா விளக்கேத்தி வச்சு அது காத்துலயும் மழையிலயும் அணையாம பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீபம். லாஸ்ட் இயர் சில ரீசன்னால எங்களால இத கொண்டாட முடியல. ஸோ அதனால இந்த வருஷம் அதையும் சேர்த்து கொண்டாடிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நான் விளக்கு எடுத்தனோ இல்லையோ எங்க வீட்டோட பெரிய மேடம் வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண. இவங்க என்னோட பொண்ணு 6ஆம் வகுதினி. நாம என்ன செய்றோமோ அத கூடவே செய்வா. நீ இது செய் அப்படின்னா கரெக்டா செய்வா. அவ தான் விளக்கெல்லாம் தொடச்சி குடுத்தா. நான் இன்னொரு சைடுல மஞ்சள் குங்குமம் வச்சேன். அம்மா நான் எண்ணெய் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே ஊத்திட்டு இருந்தா. எங்க வீட்டோட குட்டி பாஸ் தூங்கிட்டு இருந்தாரு. இல்லாட்டி இந்த வேலைலாம் கீழ வச்சு பார்க்கவே முடியாது. அவரு பேரு சாரங்கன். மத்த பூஜை வேலைலாம் சைட் பை சைட் முன்னாடியே முடிச்சு வச்சிருந்தேன் மார்னிங்ல இருந்து. அதனால ஈவினிங் ஒரு 4:00 மேல தான் இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவர் மேல இழுத்துட்டேன் இதையே. இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிருந்ததால ஈஸியா இருந்துச்சு. இப்ப அந்த டைம்க்கு பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா எண்ணெய கீழ கொட்டுறது, பசங்க அழறதால கொஞ்சம் வேலையே ஓடியிருக்காது நம்மளுக்கு. வாசல்ல தீபத்துக்கு முன்னாடி நான் பரணி அப்போ ஒரு குத்துவிளக்கு ஏத்தணும். அதனால அன்னைக்கே கோலம் போட்டு வச்சுட்டேன். எப்பவுமே மாக்கோலம் தான் போடுவேன். இந்த தடவ அதுக்குள்ள கொஞ்சம் கலர் கோலம் மாவு வாங்கி கலர் அடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஒரு பயம். பயங்கரமா காத்தடிக்கும். அந்த காத்துல வந்து கலர்லாம் பறந்து போயிடுமோன்னு ஒரு பயம். அதனால சாக் பீஸ் வாங்கி தண்ணீல நனைச்சு அத ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். என் கூட என்னோட பாப்பாவுமே என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. பட் நான் நெனச்ச மாரி அந்த அவுட்புட் வரல. கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. பட் பரவால்ல. எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. இனிப்பு அவல் பொரி இல்லாம ஒரு கார்த்திகை தீபமா? ஸோ அது பண்றதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன். இது என்னோட மாமியார் ரெசிபி. அவங்க கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபிய நான் கத்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாரி அவல் பொரின்ற ஒரு ரெசிபியே இருக்குன்னு தெரியும். பட் சாப்பிட்ட பிறகு வாவா இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு 1லேருந்து 1 1/2 கப் அவல் அவல் பொரி எடுத்துக்கிட்டேன் நானு. அத பேலன்ஸ் பண்ண ஒரு 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைஞ்சதும் அத நல்லா வடிகட்டி எடுத்துறணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி அதுல பல்லு பல்லா கட் பண்ணி வச்ச தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லாவே தேங்காய் வதங்கிடும். நெய்யில இருந்து அந்த வாசனை நல்லாவே வரும். தேங்காய் வாசனை. அதுதான் பதம். தேங்காய் போட்ட பிறகு உடைச்சக்கல்ல அதாவது பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டு வதக்கணும். பட் என்கிட்ட பொட்டுக்கல்ல இல்ல. அதனால நான் அந்த ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வெள்ள தண்ணி அதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழிச்சு வெல்லம் வந்து நல்லா பாகு மாரி வரும். 1 கப் தண்ணீல அந்த வெள்ள பாகு எடுத்து ஊத்துனீங்கன்னா, அது கரையாம கையில எடுக்க வரும். அதுதான் பதம். அந்த பதம் வந்ததும் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருந்தேன். அத கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிய நம்ம அந்த பாகுல சேர்த்துறலாம். பாகுல சேர்த்துட்டு நல்லா கலறி விடணும். டைம்ல நான் 1 1/2 கப் பொரி அப்படியே சேர்க்கல. 1 கப்ப ஃபர்ஸ்ட்டு சேர்த்துட்டு அத நல்லா கலறி விட்டுக்கிறேன். அப்புறம் தான் இன்னொரு 1/2 கப்ப நான் சேர்த்தேன். இது தேவைன்னா நீங்க அந்த 1/2 கப் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி 1 கப்பே போதுமானது. இத அப்படியே நான் உதிரி உதிரியா தான் சாமிக்கு வச்சேன். இத பொரி உருண்டை மாரியும் புடிச்சும் வைக்கலாம். இதுல பாகு தான் முக்கியம். பாகு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா அந்த உருண்டை பதம் வரும். பட் மாமியார் வீட்ல உதிரியா தான் படைப்பாங்க. அதனால நான் உதிரியாவே எடுத்துட்டேன். பாயாசம் செய்யலான்னு பிளான் பண்ணேன். பட் பையன் எழுந்துட்டான். அதனால கடையில வாங்குன பொரி உருண்டையும் இது கூட சேர்த்து
படைச்சிரலான்ட்டு வச்சேன். இதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் தான் டைம் இருந்துச்சு. அதுக்குள்ள நானும் ரெடி ஆயிட்டேன். பசங்களையும் ரெடி பண்ணிட்டேன். திருவண்ணாமலையிலயும் கார்த்திகை தீபம் ஏத்திட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து இங்க சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த டைமுக்கு. எல்லாமே கரெக்ட்டா போயிட்டுருந்துச்சு. இந்த மாதிரி நாள் கிழமையில நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு விளக்கேத்த வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மள சுத்தி இருக்க மாரி இருக்கும். எப்படியோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கும். எனக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஒருத்திக்கு வந்து 3 வயசு ஆகப்போது. இன்னொருத்தனுக்கு இப்பதான் 1 வயசு முடிஞ்சது. இவங்க 2 பேரையும் வச்சுட்டு வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்கள்ல அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் ஏதாச்சும் வேலை பார்க்க போனேன்னா அவங்க அழுவாங்க. அதுவும் சின்ன பையனுக்கு இப்பதான் 1 வயசு ஆகுதா, அவன விட்டே போக முடியாது. விட்டாலே அவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சுருவான். ஸோ பையன் முழிச்சிட்டு இருக்க அப்பலாம் வந்து நான் அவன் கூட தான் இருக்க மாரி இருக்கும். பட் கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அவன் அழவே இல்ல. நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவனும் ஓரளவுக்கு விளையாடிக்கிட்டு அந்த மாரி கோஆப்பரேட் பண்ணிட்டு இருந்தான். எனக்கே என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பிரச்சனைன்றது வேற வகையில தான் வந்தது எங்களுக்கு. தீபத்துக்கும் குத்து விளக்குக்கும் நான் 2 திரி தான் போட்டேன். ஒரு 4, 5 திரி போட்டிருந்தா காத்துக்கு அணையாம இருந்திருக்கும். பட் வெளில கொண்டு போய் வைக்கிறோம், ஏத்துறோம். பட் மறுபடியும் அணைஞ்சு அணைஞ்சு போச்சு. எல்லா திரியுமே மறுபடியும் எடுத்துட்டு, மறுபடியுமே 5 திரி போட்டேன். அப்புறம் தான் ஒழுங்கா எரிய ஆரம்பிச்சது வெளிலலாம். சோதனை எப்படிலாம் வருது பாருங்க. என் பையன் மூலியமா சோதிப்பாங்கன்னு பார்த்தேன். பட் இல்ல. காத்துல தான் சோதனை நம்மளுக்கு இன்னைக்கு. வீட்டுக்குள்ள விளக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் ஏத்துனேன். ஏன்னா வந்து பையனுக்கு தெரியாதுல்ல, எத எடுக்கணும், எத எடுக்கக்கூடாதுன்னு. அதனால வந்து கொஞ்சம் கம்மியாவே ஏத்தி வச்சேன். நான் எதிர்பார்த்த ஒரு சில பார்சல்லாம் வந்து அன்னைக்கு தான் வந்துச்சு ஈவினிங்கா. அதுல இந்த உருளியும் ஒண்ணு. இத உருளியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற எதுக்காச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்ப்பஸ் தான் இது. பட் இதுல உள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா, கலர் ஃபேட் ஆயிடுது. டிடர்ஜென்ட் ஆர் சோப் போட்டு வாஷ் பண்றப்ப. இந்த மாதிரி சிம்பிளா, சூப்பரா போச்சு. இந்த வீட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன்ஸ்லாம். அண்ட் இந்த கேண்டில் ஏத்துனதும் அந்த டீ லைட் ஹோல்டரோட க்ளோவ பாருங்களேன். வாவ்! சூப்பரா இருக்குல்ல? நம்ம சேனல நியூவா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சஜஷன் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பியா இருங்க. சொல்லு. பீக்கபூ வந்துருச்சு பாரு. எனக்கு என்ன தெரியும், நீ தான் கண்டுபிடிக்கணும் எங்கன்னா.